ஞான சத்சங்கம் என்பது நமக்குள் நம்மை தாண்டி என்ற அனுபூதியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு, உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு. உங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரியாமல் ஒளிந்திருக்கின்ற அன்பை வெளிக்கொணர்கின்ற நபருக்குத்தான் காதலன்னு பேர். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒளிந்திருக்கின்ற, உங்களை நீங்கள் அறியாமல் ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஞானத்தை வெளிக்கொணர்கின்ற நபருக்குத்தான் ஞானின்னு பேர். உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் பொதிந்திருக்கின்ற பரிமாணங்களை வெளிக்கொணர்வது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நாம் அறியாமல் பொதிந்திருக்கின்ற ஒரு பரிமாணத்தை வெளிக்கொணர்வதற்கான செயல்தான் இந்த தியான சத்சங்கம். உலகத்துல பல ஞானிகள் தோன்றினார்கள், பல மகான்கள் தோன்றினார்கள், பல்வேறு விதமான உபதேசங்கள் அளிக்கப்பட்டன. ஒவ்வொருத்தருமே பல்வேறு விதமான செய்திகளை சொன்னார்கள். உதாரணத்துக்கு உணவை பத்தி கேட்டீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு ஒரு வேளை சாப்பிடுங்க, இன்னொருத்தர் இல்ல 2 வேளை சாப்பிடலாம்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் தப்பு இல்லைன்னு சொல்லுவாரு. திருமணத்தை பத்தி கேட்டா ஒருத்தர் சொல்ல வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு, இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா இல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லைன்னு சொல்லுவாரு. ஒவ்வொரு கருத்தை பற்றியும் ஒவ்வொரு ஞானியிடம் கேட்டோமானால் ஒவ்வொரு விதமான பதில் வரும், ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வெளியில வரும். ஆனா ஒரு கருத்தை மட்டும் எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள், மறுப்பேதும் இல்லாமல், மாற்றம் ஏதும் இல்லாமல் ஒரு கருத்து மட்டும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படின்னா அது அடிப்படையான கருத்தா இருக்கும். அது என்னன்னா, இந்த ஒரு கருத்தை மட்டும் எந்த ஞானியும் மறுக்கவில்லை, எந்த ஞானியும் சொல்லாமல் விடவில்லை. என்ன கருத்துன்னா, நமக்குள் நாம் அறியாத சில பரிமாணங்கள் இருக்கின்றன. நமக்குள் பூரணமான ஒரு ஆனந்தமயமான பரிமாணம், ஆரோக்கியம், ஆனந்தம், முழுமைத்தன்மை அப்படிங்கிற பரிமாணம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. நாம் அதை உணர முடியும். ஒரு அடிப்படையான ஒரு கருத்து, அடிப்படையான ஒரு அனுபூதி. வெளி உலகத்துல தான் உணர்ந்த சத்தியத்தை மற்றவர்களும் உணரும் வகையிலே சூத்திரங்களை வகுப்பவன், பார்முலாஸை வகுத்து வைப்பவர் விஞ்ஞானி. உதாரணத்துக்கு நியூட்டன், எடிசன். அவங்கவங்க என்ன உணர்ந்தார்களோ மற்றவர்களும் அதை உணர்கின்ற வகையிலே சூத்திரமாக வகுத்து தந்தார்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாக வகுத்து தந்தார்கள். ஆப்பிள் கீழே வருவதை பார்த்த உடனேயே நியூட்டனுக்கு ஏதோ ஒரு பொறி தட்டியது. என்னவா இருக்க முடியும், ஏன் கீழே வரணும்? ஏதோ ஒரு சத்தியம் அவருக்கு புரிவட்டது, அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ளும் வகையிலே, நாம் அனைவருமே புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே அவர் சூத்திரமாக புவியீர்ப்பு விசை விதியாக வகுத்து தந்தார். அதனாலதான் அவர் விஞ்ஞானி. அதே போல உள்ளுலகத்திலே நடைபெறுகின்ற அனுபூதிகளை மற்றவர்களும் அடையும் வகையிலே சாத்திரமாக வகுத்து தருபவர்கள் விஞ்ஞானிகள். வெளி உலக அனுபவங்களை மற்றவர்கள் உணரும் வகையில் சூத்திரமாக வகுத்து தருபவர்கள் விஞ்ஞானிகள். உள்ளுலக அனுபவங்களை, உள் உலக அனுபவங்களை மற்றவர்கள் அடையும் வகையிலே சாத்திரமாக வகுத்து தருபவர்கள் விஞ்ஞானிகள். அதனால ஒரு சாத்திரத்திற்குள் நுழையும் முன்பாக ஆழ்ந்த சிரத்தையோடு, ஆழமான மரியாதையோடு அதற்குள் நுழையுங்கள். எனக்குள் மலர்ந்த அனுபவம், ஞானத்திற்குள் மலர்ந்த அனுபவம், ஒரு ஞானிக்குள் மலர்ந்த அனுபவம் உங்களுக்குள்ளும் மலர முடியும். நமக்குள்ள 2 பர்சனாலிட்டி இருக்கு. ஒண்ணு உலகத்துக்கு நாம பிரசன்ட் பண்ற பர்சனாலிட்டி,
நாம் யாராக மற்றவர்களால் அழைக்கப்பட வேண்டும், யாருன்னு நாம மற்றவர்களால் ரெகனைஸ் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிற பர்சனாலிட்டி. நம்முடைய பெயர், நம்முடைய புகழ், நம்முடைய மதிப்பு, நம்முடைய மரியாதை, யாராக நாம் நினைக்கப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பர்சனாலிட்டி. அது அகங்காரம்னு சொல்லுவோம். இன்னொன்னு, நாம் யாராக நமக்குள் நம்மை நம்புகிறோமோ அந்த பர்சனாலிட்டி மமகாரம்னு சொல்றோம். அழகா அகங்காரம்ன்றது நாம எப்படி நம்மள உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு விரும்புறோமோ அந்த பர்சனாலிட்டி. மமகாரம்ன்றது நாம நம்மள எதுவா நாம நம்புறோமோ அந்த பர்சனாலிட்டி. உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்றது பேர் அகங்காரம். நாம் நம்ம உள் உலகத்துல எதுவா நம்புறோமோ, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நம்மளை பத்திய நம்பிக்கை, அது பேர் மமகாரம். நம்ம வாழ்க்கையே இந்த ரெண்டு பர்சனாலிட்டிக்கு நடுவில் நடக்கிற சண்டை தான். நம்ம உலகத்துக்கு எப்பவுமே நம்ம இருக்கிறத விட அதிகமா தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஒரு எவ்வளவு படிச்சிருக்கோமோ அதை விட ஜாஸ்தியா தான் வெளியில காட்டுவோம். எவ்வளவு நம்முடைய மற்ற வளங்கள் இருக்கோ அதை விட ஜாஸ்தியா தான் காட்டுவோம். இருக்கிறத விட அதிகமா காட்டுறது அகங்காரம். இது வெளியில பர்சனாலிட்டி. இன்னொன்று, உள்ளுக்குள்ள நம்மள நாமளே நம்புறது, நாம யாரும் நாம நம்புறது, அது மமகாரம். அது பாத்தீங்கன்னா இருக்கிறத விட கம்மியா தான் நம்மள நம்புவோம். அதனாலதான் தொடர்ந்து குற்ற உணர்ச்சியில் சுய விமர்சனத்திலையுமே இருக்கும். நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருப்போம். நம்மை நாமே ஏதோ ஒரு முழுமையடையாத ஒரு நிலையிலேயே வைத்திருப்போம். அகங்காரம் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு நாம காமிக்கிற பர்சனாலிட்டி. மமகாரம்ன்றது உள்ளத்துல நாம நம்புற பர்சனாலிட்டி. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டை தான் மனித வாழ்க்கை. அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டைக்கு பேரு தான் மனம் அப்படின்னு பேரு. வெளியில நீங்க காமிக்கிற அகங்காரத்தை விட்டீங்கன்னால மனம் இல்லாம போயிடும். உள்ளுலகத்துல நீங்க நம்புற மமகாரத்தை விட்டீங்கன்னால மனம் இல்லாம போயிடும். மனம் அப்படிங்கிறது வேணும்னா, இப்போ ஒரு பாலத்துக்கு ரெண்டு கரை வேணும். இரண்டு கரைகளுக்கு மத்தியில தான் பாலம் கட்டப்பட முடியும். ஒரு கரை இடிந்தாலும் கூட பாலம் இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த அகங்காரமும் மமகாரமும் இரண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால மனங்கிற பாலத்தை கட்ட முடியும். இந்த அகங்காரத்திற்கும் மமகாரத்திற்கும் இடையே நடக்கிற சண்டை தான் நம்முடைய மனம் அப்படிங்கிற பாலம். நம்முடைய மனம், இந்த மனம் தான் நாம சொல்ற எல்லா விதமான ஆரோக்கிய கேடுகளும் உருவாகிறதுக்கான இடம். ஆழ்ந்து நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு சத்தியம், எல்லா விதமான ஆரோக்கிய கேடுகள், உடல் நோய்க்கும் மன நோய்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சூட்சும உடல், உங்க உடல் அப்படிங்கிறது ஸ்தூலமான மனம். யானையோட தந்தம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற தந்தம் பல், வெளியில இருக்கிற பல் தந்தம், ஒரே பொருள் தான், ரெண்டு பேர். அதே மாதிரி உள்ள இருக்கிற உடல் மனம், வெளியில இருக்கிற மனம் உடல். இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது. உடல் கெடுமானால் மனம் கெடும், மனம் கெடுமானால் உடல் கெடும். ஒரு நாளைக்கு வயிறு சரியில்லைன்னா போகும், அன்னைக்கு நம்ம முன்னாடி வர எல்லாருக்குமே அர்ச்சனை நடக்கும். நம்ம முன்னாடி வர எல்லாருமேலையும் வாந்தி எடுத்துட்டு இருக்கோம், நம்முடைய எரிச்சலை வாந்தி எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மனம் ஏதாவது சரியில்லாம போச்சுன்னா தானாவே நீங்க பாப்பீங்க, அன்னைக்கு உடம்பு சரியாக இயங்காது. ஏதாவது ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்தது, இல்ல துக்கமான மனநிலையில இருக்கும், இல்ல எரிச்சலான மனநிலையில இருக்கோம்னா அன்னைக்கு உணவு செரிக்காது. உடலும் மனமும் மிக நெருக்கமான தொடர்புடையவை. உடலுக்குள் வருகின்ற வியாதி மனதை பாதிக்கின்றது, மனதிற்குள் வருகின்ற வியாதி உடலை பாதிக்கின்றது. அதனால முதலில் நாம் மனதை ஆராய்வோம். மனம்னா என்ன, அது எப்படி இயங்குது, மனசை எப்படி ஹீல் பண்றது. நித்திய தியானத்தினுடைய ஸ்லோகனே பார்த்தீங்கன்னா
Heal the mind and heal the body. மனதை சுகமாக்குங்கள், உடலை சுகமாக்கலாம். மனம் எப்படி இயங்குது, அதை எப்படி முழுமையாக இயக்க முடியும், அதை எப்படி பூரணமான அமைதிக்குள்ளும் ஆரோக்கியத்திற்குள்ளும் எடுத்து வர முடியும். ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன், மனம் எப்படி இயங்குதுன்னு அது மாதிரி இந்த கதையை சொல்லிடுறேன். எல்லாருக்கும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிற கதை, இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு கிராமவாசிகள், ஆதிவாசிகள் பல பேர் வசிக்கிற ஒரு ஏரியாவில் ஜெர்மனி நாட்டில் அந்த வீரர்கள் ஒரு சின்ன ஹெலிகாப்டர் விட்டு போயிடுறாரு. போர் முடிச்சவுடனே எல்லா தளவாடங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை, உபயோகப்படாத சில விஷயங்களை விட்டு போயிடுவார். அதனால இந்த ஹெலிகாப்டரை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போயிட்டாரு. அங்கிருந்து அந்த ஆதிவாசிகள் அதை சுத்தி சுத்தி பார்க்கிறார்கள். அது என்னன்னு அவர்களுக்கு புரியவில்லை. அது என்னன்னு புரியல. ஒரு குரூப் அதை சுத்தி சுத்தி பார்த்து, ஒருவேளை இது நம்ம ஊருக்கு புதுசா வந்து ஏதாவது தேவதையா இருக்கலாம், ஏதாவது தெய்வமா, குல தெய்வமா இருக்கலாம். இன்னொரு குரூப் சொல்றாங்க, இல்ல இல்ல ஒருவேளை சாத்தானா கூட இருக்கலாம். ஆராய்ச்சி நடக்கும் அது என்ன அப்படின்னு. கடைசியா ஒரு இளைஞன் சொல்றான், இதுல சக்கரம் இருக்கு பாருங்க, சக்கரம் இருந்தா மாட்டு வண்டி. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சக்கரம் இருக்கிற ஒரே பொருள் மாட்டு வண்டி தான். சக்கரம் இருந்தாலும் இது ஒரு மாட்டு வண்டியா இருக்கலாம். லாஜிக் எல்லாருக்குமே குறிப்பட்டது. உடனே நம்ம 2 கோல் கட்டி ஒரு எருது கூட்டி மாட்டு வண்டியா உபயோகம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு 6 மாசத்துக்கு பிறகு அந்த கிராமத்துக்கு வந்த ஒரு அரைகுறையாக படித்த ஒரு இளைஞன், அவன் அதை பார்த்துட்டு, இல்லப்பா இதுல சக்கரம் மட்டும் இல்ல, உள்ள சில இயந்திரங்களும் இருக்கு, அதனால இது ஒரு டிராக்டரா இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு ஓடுற ஒரே ஒரு விஷயம் டிராக்டர் தான். அதனால டிராக்டரா இருக்கலாம், இதை ஓட்டி பார்க்கலாம்னு சொல்றாங்க. அத டிராக்டராவே இயக்க முயற்சி பண்றாங்க. அந்த இளைஞன் அந்த டிராக்டரா இயக்கிறதுல வெற்றி அடைஞ்சிடலாம், சக்சஸ் ஆயிடும். அதுக்கு அடுத்து ஒரு மாதம் கழித்து ஒரு விமானி, பெயரான ஒரு விமானி இங்க வர, அவர் அதை பார்த்து, அப்பா இது மாட்டு வண்டியும் இல்லை, டிராக்டரும் இல்லை, இது விமானம், இதை ஓட்ட முடியும், இதன் மூலமாக பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை பறந்து காமிக்கிறார். அப்பதான் அந்த ஆதிவாசிகளுக்கு அந்த இயந்திரத்தினுடைய மதிப்பு புரிந்தது. ஆழமான புரிந்து கொள்ளுங்கள், நம்ம உடல் அந்த விமானம் மாதிரி தான். கடவுள் எல்லாருக்கும் இந்த உடலை கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம ஆதிவாசிகளா இருந்தோம்னா அதை வெறும் மாட்டு வண்டியா மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். பெரும்பாலானவர்கள் அதை வெறும் மாட்டு வண்டியாக மட்டுமே உபயோகப்படுத்துகிறார்கள். அதிகபட்சமா என்ன பண்றது, சாப்பிடுறது, தூங்குறது, 2-3 குழந்தை பெற்றுக்கிறது, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறது, முடிஞ்சு போச்சு. அதற்காக மட்டும் இப்ப சொன்ன இந்த கொஞ்சம் சாப்பிடுறது, பணம் சம்பாதிக்கிறது, தூங்குறது, 2-3 குழந்தை, இதுக்காக மட்டும் உங்கள் உடல் உபயோகமானால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் உடலை மாட்டு வண்டியாக மட்டுமே உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து கொஞ்சம் உயர்ந்தவங்க, ஏதாவது ஒரு புதுசா கண்டுபிடிக்கிறது, பணத்தை தாண்டி ஏதாவது ஒரு பெரிய கலை படைப்பை உருவாக்குவது, ஒரு கலைஞனாக, ஓவியனாக பணத்தை தாண்டி தனக்குள் இருக்கின்ற ஒரு பரிமாணத்தை உயிர்ப்பிக்க செய்வது. அதாவது ஆசை அச்சத்தை பேஸ் பண்ணியே இயங்காமல் அன்பு, பெயர், புகழ் அதை பேஸ் பண்ணி இயங்குறது ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி. இவங்க பாத்தீங்கன்னா உடம்ப டிராக்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க, அதை விட ஒரு படி அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆனா மிகச் சிலரே உடல் எதற்காக படைக்கப்பட்டதோ அதன் முழுமையை உணர்கின்றார்கள். மிகச் சிலரே அதன் முழுமையை அடைகின்றார்கள். மிகச் சிலரே அதன் முழுமையை அனுபவிக்கின்றார்கள். அந்த முழுமையை அனுபவிப்பவர்களைத்தான் ஞானிகள் சொல்றோம். அந்த முழுமையை அனுபவிப்பதற்கான சூத்திரத்தை தான் தியானம்னு சொல்றோம். அதனால நித்திய தியானத்தை உள்வாங்குங்கள். உங்கள் உடலை
எதற்காக படைக்கப்பட்டதோ அதன் எல்லா பரிமாணங்களையும் உயிர்ப்பிக்க செய்து அதன் எல்லா பரிமாணங்களையும் அனுபவியுங்கள். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ல படுக்காம வெளியில சுத்திட்டு இருக்கிறதுன்னு நினைக்காதீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம்னா என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல படுக்காம இருக்கிறது. கிளினிக்கலி ஃபிட் கிடையாது. கிளினிக்கலி ஃபிட் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தோட ஒரு பாகம் தான், அளவுதான். ஹாஸ்பிட்டல்ல படுக்காம வெளியில சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னா நம்முடைய எல்லா பரிமாணங்களையும் விழிப்பிக்க செய்து எல்லா பரிமாணங்களையும் உயிர்ப்பிக்க வைத்து அதை வாழ்பவர்கள் ஆரோக்கியமானவர்கள் சொல்ல முடியும்.